3. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஷ்ணுவோட ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் ஸ்லோகம் இது. புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம், ரிப்பீட் பண்ணுறீங்களா? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி ஸ்லோகம். இதை மட்டும் கூட நிறைய பேர் தனியாக ஸ்லோகமாக சொல்லுவாங்க. இந்த கஜானனம்லாம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஸ்லோகத்தில் சாந்தாகாரம் வந்து பெருமாள் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு வெரி ஃபேமஸ் ஸ்னிப்பட், ஸ்லோகா ஸ்னிப்பட். ஸோ இதை நீங்கள் தனியாக கூட மனப்பாடம் பண்ணி சொல்லலாம், இல்லை நோட் பண்ணி வச்சு உங்களோட டெய்லி கூட நீங்கள் இதை சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம். சாந்தாகாரம்னா சாந்தமே வடிவான ஒருத்தர். இதுவும் வந்து டிஸ்கிரைபிங் த குவாலிட்டிஸ் ஆஃப் மகாவிஷ்ணு. எப்படி இருக்க சுவாமின்னா, சாந்தமே வடிவான ஒரு ஸ்வரூபம் கொண்ட விஷ்ணு பகவான். புஜக சயனம், எதில் அவர் வந்து படுத்துன்னு இருக்கார்? சயனம்னா இஸ் ரிக்ளைனிங். ஆன் வாட்? புஜகம் அப்படின்னா சர்பண்ட், ஸ்னேக். 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகத்தின் மேல் சயனித்து கொண்டிருக்கிறார். பத்மநாபம், நாபம் அப்படின்னா தொப்புள், நேவல். பத்மம் அப்படின்னா லோட்டஸ். அவரோட தொப்புள்லேருந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வரும் இல்லையா? அந்த தாமரைப்பூவில் பிரம்மா உட்காந்துட்டு இருப்பார். தட் மீன்ஸ் பிரம்மனையுமே கிரியேட் பண்ணது மகாவிஷ்ணு தான். ஸோ மகாவிஷ்ணு இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். ஸோ அவரோட நாபிக் கமலம் தான் சொல்லுவோம். அவரோட தொப்புள்லேருந்து வரக்கூடிய அந்த தாமரைப்பூவில் பிரம்மதேவன் உட்காந்துட்டு இருக்கார். நாபியில் தாமரையை கொண்ட விஷ்ணு பகவான். விஸ்வாதாரம், விஸ்வாதாரம்னாலே உலகத்திற்கு ஆதாரமாய் விளங்குபவர். இந்த உலகத்துக்கே அவர் தானே வந்து மூலாதாரம், அவர் தான் வந்து கிரியேட்டர் இல்லையா? அதனால் விஸ்வாதாரம். ககன சதுர்ஷம் மேகவர்ணம். மேகவர்ணம்னா வந்து இந்த கருமை நீல நிறம் கொண்ட மேகத்தை, ஆகாயம் போல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணு பகவான். கார்மேக கண்ணன், நீலவண்ணன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மேகவர்ணம் சுபாங்கம். அப்படிப்பட்ட சர்வ லக்ஷணங்களையும் கொண்ட விஷ்ணு பகவான். லக்ஷ்மீகாந்தம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியின் உள்ளத்தை கவர்ந்தவர். பிலவட் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. கமல நயனம், லோட்டஸ் போல் அவருக்கு ஐஸ். கமல கண்ணன். யோகி ஹிருத்யான கம்யம் அப்படின்னா யோகிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட மனசுக்குள்ள ஒரு தியான நிலையை ஏற்படுத்தக்கூடிய அருள் மிக்க விஷ்ணு பகவான். அவங்க மனசுக்குள்ள ஒரு தியான இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர் பகவானுக்கு உண்டு. அப்போ தான் அவங்க வந்து அந்த தியானத்துக்கோ அந்த மெடிடேஷன் பண்ணியோ அவரை வந்து இது பண்ண முடியும் இல்லையா? பக்தி செலுத்த முடியும். அந்த மாதிரி யோகிகள், செயின்ஸ் ஒரு முனிவர்கள், அவங்க மனசுக்குள்ள தியான நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி உடைய மகாவிஷ்ணு. வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். வந்தே விஷ்ணும் பவபயஹரம் அப்படின்னா இந்த ஒன் ஹூ is able to get rid of all the papas and the birth and death fear.
அந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து நம்ம எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய ஒரு பவரோ இல்லை ஒரு இதுவோ உள்ள ஒரு பகவான் தான் விஷ்ணு பகவான். பிறவி துன்பத்தை பயத்தை போக்குபவர். முன்னாடியே இதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்லேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு பவர் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு உண்டு, மகாவிஷ்ணுவுக்கு உண்டுன்னு. ஸோ அதுதான் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. வந்தே விஷ்ணு பவபயஹரம், பயத்தை போக்கக்கூடிய பகவான். சர்வலோகைக்க நாதம், ஒப்பற்ற இந்த உலகத்துக்கே ஒப்பற்றவர், ரக்ஷகர், ஒரே ஒரு நாயகன் தான். அவர் தான் வந்து தேவர்கள் எல்லாரையுமே அவர் தான் வந்து கிரியேட் பண்ணது இல்லையா. ஸோ அவர் தான் ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு நாயகன். ஸோ அப்படிப்பட்ட ஒப்பற்ற விஷ்ணு பகவானை சர்வலோகைக்க நாதம், நாதம்னா வி சல்யூட், நமஸ்கரிக்கின்றோம், வணங்குகின்றோம் அப்படின்னு அர்த்தம். சாந்தாகாரம் புஜக சயனம், ஐ வர்ஷிப் த விஷ்ணு பகவான், ஒன் ஹூ இஸ் ஃபார்ம் ஆஃப் பீஸ் ஆர் சாந்தி. சாந்தி, சாந்தமே ஸ்வரூபம், சாந்தமே வடிவான ஒரு முக வடிவம் கொண்ட விஷ்ணு பகவான். பத்மநாபம் சுரேஷம், புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், ஒன் ஹூ ரிக்ளைன்ஸ் ஆன் ஆதிசேஷன் and one who has got lotus flower from his navel where Lord Brahma resides. Vishwadharam Gagana Sadursham, one who supports the entire universe. Meghavarnam Shubhangam, one who resembles the sky. அந்த கார்மேக வண்ணன் அப்படின்னு நம்ம அதனால தான் அவரை சொல்கிறோம். லக்ஷ்மி காந்தம், ஒன் ஹூ இஸ் த பிலவட் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. கமலநயனம், ஒன் ஹூ இஸ் லோட்டஸ் ஐட். யோகி ஹிருத்யான கம்யம், ஒன் ஹூ ரிசைட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த யோகீஸ். வந்தே விஷ்ணு பவபயஹரம், பிறவி துன்பத்தை பயத்தை போக்கக்கூடிய பகவான். ஒன் ஹூ ரிமூவ்ஸ் த ஃபியர் we have in the birth and death cycle or in the life of samsara or worldly pleasures. Bhavabhayaharam sarvalokaika nadam, we bow down to you, we salute, we offer our salutations. So இதுதான் தியான ஸ்லோகம் நம்பர் 3. ஓகே வாப்பா, புரிஞ்சுதா?